இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. ரொம்ப ரீசெண்டாக அதிமுகவோட போய் சில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது ஒரு புதிய கட்சியும் இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, அதுவும் டெல்லியை நோக்கி விஜய் வந்து அழுத்தப்படுகிறார் அப்படிங்கிற போது என்டிஏல இன்னும் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா விஜய் கூட்டணி வைப்பதற்கு, இல்லை விஜய் உள்ளே இழுப்பதற்கு? ஒன்று சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி சொன்னது வந்து புதிய கட்சி இல்லை, ஒரு பெரிய கட்சின்னு சொல்லியிருக்கார். அவருடைய ஜனநாயகன் படம் இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட, ஒரு கருத்தை கூட சொல்லலை. ஒரு சந்தர்ப்பம் நேருவதற்கு இதை சவாலாக எடுத்துக் கொள்ளுகிற பக்குவம் இல்லாதவர் அரசியல் களத்தில் எப்படி வெற்றி காண்பார் என்பது கேள்விக்குறி. மக்களுக்கு நாங்க ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்க போறோம்னு வாக்குறுதியா கொடுக்குறோம், நீங்க மட்டும் ஆட்சியில வந்துடுறீங்க, உங்களுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஆனா நாங்கள் வைத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. அப்போ மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் நாங்களும் தான் இருக்கிறோம். அப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்தாதான் இது முடிவடையும் அப்படின்ட்டு தான் நாங்க சொல்றோம். ஒரு காங்கிரஸ்காரா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு போய் சங்கிங்கெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு. இல்ல, இது ரொம்ப லாஜிக் தான். ஆனா காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ கேட்கிற சில கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றாமல் போகாது. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு ராகுல் காந்தி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, எதிரியாக நிற்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவருக்கு ராகுல் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா இது என்ன மாதிரி சின்னம்? காங்கிரஸும் தாவேக்காவோடு நெருங்கி வருது, பேசுறாங்க மேலிடத்தில் இருக்கிறவங்க. ராகுலும் விஜயும் பேசிட்டாரு, பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சு பேசியிருக்காரு. இதெல்லாம் விவாதங்கள்ல என்னை பொறுத்தவரை இப்போதைய சூழல்ல ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டியை சொல்லி காண்பித்து கூடுதல் இடங்களை பெறுவதுதான் காங்கிரஸோட நோக்கம். 500க்கும் அதிகமான வாக்குறுதிகள் வந்து திமுக அளித்தது. அதுல மிகவும் முக்கியமானது விவசாயிகள் தொடர்பானது. இப்போ கரும்பு விவசாயிகளுடைய ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமாக மாறி இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை செயல்படுத்துங்க. ஒன்று செயல்படுத்துங்க. செயல்படுத்த முடியவில்லை என்றால் யதார்த்த களத்தை முறையாகவும் நேர்மையாகவும் விளக்குங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், தமிழக அரசியல் அப்படிங்கிறது இந்த தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக வேகமாக போய்கொண்டிருக்கு. நமக்கு வந்து இன்னும் ஹார்ட்லி ஒரு 2 வாரத்துல நோட்டிபிகேஷனே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு எழுந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல தாவேகா ஒரு பிரதான பிளேயர். ஆனா அந்த பிரதான பிளேயரை நோக்கி 2 விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கு. ஒன்னு, கரூர்ல அந்த ஸ்டாம்பேட்ல 41 பேர் இறந்ததுக்கு சிபிஐ விசாரணை ஒரு பக்கம். பொங்கலுக்கு பிறகு விஜய் மீண்டும் வந்து சிபிஐயிடம் ஆஜராக இருக்கிறார். ஒன்னு. 2வது, கூட்டணி தொடர்பான இன்னும் வந்து நிறைய கட்சிகள் வர இருப்பதாக அப்படிங்கிற விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்கு. உங்களுடைய பார்வையில ரொம்ப ரீசெண்டா அதிமுகவோட போய் சில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது ஒரு புதிய கட்சியும் இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, விசாரணை ஒரு பக்கம் சூடு பிடிக்குது, அதுவும் டெல்லியை நோக்கி விஜய் வந்து அழுத்தப்படுகிறார் அப்படிங்கிற போது என்டிஏல இன்னும் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா விஜய் கூட்டணி வைப்பதற்கு, இல்லை விஜய் உள்ளே இழுப்பதற்கு? ஒன்று சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி சொன்னது வந்து புதிய கட்சி இல்லை, ஒரு பெரிய கட்சின்னு சொல்லியிருக்கார். அந்த பெரிய கட்சி ஏற்கனவே பாமக வந்துச்சு. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்துச்சு. ராமதாஸ் தலைமையிலான பாமக பற்றி இன்னும் குழப்பம் நீடிக்குது. ஒரு நாள் வந்து என்ன ஸ்டாலின் அரசாங்கத்தை பாராட்டுறாரு, நான் இன்னும் அரசியல் எதுவானா நடக்கலாம் அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து என்டிஏல தான் இருக்கேங்கிறார். இது ஒரு பெரிய குழப்பமானது, மகா குழப்பமாக இருக்குது. அதனால் அது ஒரு சீரியஸாக பார்க்க முடியாது. இப்போ அதை பற்றி எந்த பார்வையும் செலுத்த முடியாது. ஆனால் தேமுதிக அதிமுகவுக்கு நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு கிடைச்ச தகவல். தேமுதிக அநேகமாக வந்து செட் ஆகிடுவோங்க. செட் ஆகிடுச்சுன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க, நமக்கு அது தெரியாது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அநேகமாக விஜயகாந்தோட மகனையோ அல்லது உறவினர்கள் யாரையாவது நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு அதிமுக கை கொடுக்கணும் என்பது தான் பார்வை. அதுதான் அநேகமாக அந்த இது செட் ஆகிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா வருமா என்பது $1,000,000 கொஸ்டின் மட்டுமில்லை. என்னை பொறுத்தவரையில் மாற்று கருத்தில் தாவேகாவில் இருக்கிற 2ஆம் நிலை விஜய் என்ன நினைக்கிறார் தெரியாது. பல தலைவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, விஜய் என்ன நினைக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிற அரசியல்வாதிகள் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த முறை தேர்தலில் தனித்து களம் காணுமோ? விஜயகாந்த் மாதிரி 2006 விஜயகாந்த் எப்படி தனித்து போட்டிட்டு தன்னுடைய பலத்தை புரிந்து கொண்டாரோ அதே மாதிரி தாவேகாவும் தனியாக களம் கண்டு புரிந்து கொண்டு தனக்கு எவ்வளோ பர்சன்டேஜும் ஒரு புரிதல் இருக்கும்ல. ஒருவேளை தனக்கு அதிகமான இடங்களும் கணிசமான வாக்குகளும் கிடச்சுன்னா அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. நீங்கள்லாம் என் கீழே வாங்கன்ற அந்த பாதைக்கு போவாங்க. அல்லது நமக்கு ஒரு கணிசமாக இது இருக்குது, இது ஏதோ ஒரு கட்சியே ஸ்பாய்லராக இருக்கும், ஏதோ கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்படின்னா நாம் அவங்களோட அணியில் சேர்ந்து அடுத்த முறை முயற்சி பண்ணலாம். அது விஜயனுடைய எண்ணமாக அறிகிறோம். இன்று வரையில் அது அநேகமாக அப்படித்தான் நீடிக்கும். ஆனால் இதுக்கு நடுவில் விஜய் மீது சிபிஐ வழக்கு விசாரணை, அந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி விசாரணை, அப்புறம் அவர் நடித்த படத்துக்கான ஒரு இழுபறி நிலை, இதெல்லாம் பாஜக கையாளும் உத்தி அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை பாஜகவும் அதை அதை இல்லை. ஆனால் பாஜகவினுடைய கவலை என்னென்னா ஓட்டுகள் சிதறக்கூடாது அப்படின்னு. பெருசாக ஒன்று விஜய் மடியில் வச்சுக்கணுன்றத ஆசை அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் அவரால் ஓட்டுகள் ஏதாவது பாதிக்கப்படுமோ என்கிற கவலை தான் அவங்க. அதை தான் எப்படி கவுண்டர் பண்ணுறது, என்ன உத்திகளை பயன்படுத்தலாம், அந்த உத்திகள் பயன்படுத்தும் போது அதில் ஒரு உத்தியாக கூட நீங்கள் ஒன்று எங்களுக்கு இருங்க, இல்லை கொஞ்சம் நடுவில் ஏதாவது ஒரு வயா மீடியா. இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த் 2016 தேர்தல் நினைக்கிறேன். ஆனால் திமுக அணியில் சேருவார் என்ற பரபரப்பாக பேசப்பட்ட போது கடைசி நிமிஷத்தில் அவர் மக்கள் நல கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதித்தது என்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதேனும் செய்வாரா என்ற பார்வையெல்லாம் இருக்குது. அநேகமாக நமக்கு கிடைச்சவர் இதுதான் நிலைமை. ஜெயிச்சுட்டா நாமளே வந்துடுவோம், இல்லைன்னா நம்ம மற்றவர்களை அரவணைச்சிக்கலாம் என்கிற பார்வை இருக்குது. ஆனால் அதனால் பாஜகவும் அதில் பெரிய கவனம் செலுத்தலை. ஒரே கவலை யாரோட ஓட்டுகளை பிரிக்கிறார். ஏன்னா பாஜகவுக்கு சட்டப்பேரவை தேர்தல் ஒரு பொருட்டு அல்ல. அந்த கவலையெல்லாம் அதிமுக. ஏன்னா மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும், வெற்றி வாய்ப்பை கை நழுவு போகக்கூடாது, ஓட்டுகள் சிதறக்கூடாதுங்கிற நெசசிட்டி தேவை அதிமுகவுக்கு இருக்குது. பாஜகவுக்கு இப்போது இல்லை. அந்த சூழலில் இப்படியே தான் போயிட்டுருக்கு. அநேகமாக அவர் தனியேற்று தான் களம் காண்பார். அதனால் இந்த சிபிஐ போன்றவையெல்லாம் அப்படி போட்டு வச்சுக்கிறது, எப்படியும் நீங்கள் என்னுடைய கண்ட்ரோல் தான் அப்படின்னு நாளைய தினம் 2029 நோக்கிய பார்வையாகத்தான் இருக்கும், பயணமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மற்ற யூகங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. இதில் விஜயகாந்தையும் ஒப்பிட்டீங்க. ஆனால் விஜயகாந்துக்கு இருந்த ஒரு லிபர்ட்டியோ ஒரு ஃப்ரீடமோ விஜய்க்கு இருக்கா? ப்ளஸ் அந்த சூழல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2006 அவர் உள்ளே வருகிறார். அவர் உள்ளே வரும்போதே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இங்கே வருது. திமுகவுடைய மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வருது. ஸோ இப்போது அதே போல் ஒரு சூழல் இங்கேயும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற போது அதை தடுப்பதற்கு தானே டெல்லி முயற்சி பண்ணும். அந்த முயற்சிக்கு இடம் கொடுக்காமல் விஜயால் அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு இருக்கக்கூடிய இதில் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு அது புரியலை. அப்போதைய சூழல் கலைஞர் கருணாநிதிங்கிற ஆளுமை, ஜெயலலிதா என்ற ஆளுமை 2 பேர் இருந்தாங்க. இப்போ அது இல்லை, அந்த அளவுக்கு. ஸ்டாலின் நிச்சயமாக ஆளுமை மிக்கவர் தான், எடப்பாடியும் ஆளுமை மிக்கவர் தான். ஆனால் அந்த கலைஞர் ஜெயலலிதா அந்த மாதிரி லெவல் கொண்டு போக முடியாது. ஆக அதனால் பாஜக அப்பர் ஹேண்ட் எடுக்குது. அதுதான் இயல்பாக இருக்குது. மற்றபடி அவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாதது. இதில் ஒரு கவனிக்க வேண்டியது, விஜயகாந்தோ கடந்த காலத்தில் எம்ஜிஆரோ அவர்களுக்கு ஒரு சோதனை இருந்தால் அந்த சோதனையை தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. தங்களுக்கு ஏற்படுகிற சரியான அல்லது தவறான எந்த சோதனைகளாக இருந்தாலும் அதை தங்களுக்கு சாதகம் அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துகிற பேசிக் இது. அரசியலில் இது முதல் கட்டம் கற்றுக்க வேண்டியது. ஆனால் இன்று வரையில் விஜய் அதை தனக்கு ஒரு அரசியல் அரசியலுக்கான கருவியாக அவர் பயன்படுத்தவில்லை. அவருடைய ஜனநாயகன் படம் இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட, ஒரு கருத்தை கூட சொல்லலை. இதே மாதிரி ஒரு திரைப்படம் வெளியாவதில் ஏற்பட்ட தடைகளை சந்தித்தவர் தான் எம்ஜிஆர். ஆனால் அதை முழுக்க பயன்படுத்தி கொண்டால் வெற்றிகரமாக அதை வெளியே கொண்டார். நம்ம அந்த டெக்னிக்கலாக போகலை. ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்ததற்கு இதை சவாலாக எடுத்துக்கொள்ளுகிற பக்குவம் இல்லாதவர்
அரசியல் களத்தில் எப்படி வெற்றி காண்பார் என்பது கேள்விக்குறி. ஆகையினால் இது வந்து எந்த அளவுக்கு எடுபடும்னு பார்க்கணும், பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இப்போ அடுத்த கட்டமா என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ திமுக காங்கிரஸ் தொடர்பான விவகாரங்கள் போயிட்டு இருக்கு. மாணிக்கம் தாகூர் சொல்லும்போது கூட்டணி வைக்கிறீங்க, கூட்டணியில எங்களுடைய தலைவரும் தான் ஓட்டு கேட்குறாங்க, மக்களுக்கு நாங்க ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்க போறோம்னு வாக்குறுதியா கொடுக்குறோம், நீங்க மட்டும் ஆட்சியில வந்துடுறீங்க, உங்களுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஆனா நாங்கள் வைத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல, அப்போ மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் நாங்களும் தான் இருக்கிறோம், அப்போ கூட்டணி ஆட்சி அல்லது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்தாதான் இது முடிவடையும் அப்படின்ட்டு தான் நாங்க சொல்றோம், ஒரு காங்கிரஸ்காரா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு போய் சங்கிங்கெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு. இது இல்லை, இது ரொம்ப லாஜிக் தான். ஆனால் காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ கேட்கிற சில கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றாமல் போகாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த முறை தேர்தலில் இவங்களுடைய கூட இருக்கணும், இருந்தால் வாக்குகள் பிரியாமல் இருக்கும். நம்ம இப்போ அவங்க தயவுன்னு கூட சொல்லலை. ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், பிளேயர் வந்திருக்கார் விஜய்ங்கிறதுனால, இதனால் எதுவும் பாதிப்பு இருக்கணும், இவங்கெல்லாம் நம்மளோடு இருக்கணும்னு கவனமாக இருப்பது திமுகவின் இயல்பு. அந்த இயல்பான தன்னுடைய குணத்தை சரியாக கடைபிடிக்குது. நீங்கள் கடந்த முறை பாருங்கள், இதே பீட்டர் அல்ஃபோன்ஸ்க்கு சிறுபான்மை ஆணையத்துக்கு தலைவராக கொடுத்தது எந்த கட்சி? இதே திமுக அரசுக்கு தானே. அந்த மாதிரி இவங்க எது கேட்டாலும் கொடுக்குறாங்க. அமைச்சரவையில் பங்கேற்க முடியாது, ஆட்சியில் பங்கேற்க முடியாது அப்படிங்கிறது ஒன்றுதில் கிளியராக இருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசனும் உண்டு. இப்போ பல தரப்பு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களும் வேறு சில காங்கிரஸ் தலைவர்களும் சொல்கிறாங்க, யூபிஏ கவர்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு இடம் கிடச்சிது, நீங்கள் மந்திரிகள் ஆனீங்க, ஆனால் நாங்கள் உங்கள் ஆட்சியில் மந்திரி ஆக முடியலை அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. திமுகவின் ஆதரவில் தான் யூபிஏ திமுக போன்ற பல கட்சிகளின் ஆதரவில் தான் யூபிஏ மன்மோகன் ஆட்சி இருந்தது இல்லையா? ஆனால் அந்த சூழலில் இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அமைச்சர் பதவி தர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இங்கே அப்படி கிடையாது. எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுமே இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான், கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் விலகினாலும் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை இருக்குல்ல. எந்த தீர்மானமும் எந்த சட்டமும் எந்த முன்னெடுப்பு கொண்டு வந்தாலும் திமுக தன்னுடைய சொந்த பலத்திலேயே சட்டப்பேரவையில் நிறைவேற்ற முடியல. எந்த கட்சி தயவிலும் இல்லாத ஒரு சூழல் இப்போ இருக்குது. ஆனால் 2006 மட்டும் ஒரு வித்தியாசமான சூழல். போதிய மெஜாரிட்டி இல்லாமல் காங்கிரஸ் பாமக போன்ற கட்சிகளோட ஆதரவில் தான் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சி இருந்தது. அப்போது கூட அவர் சமாளித்தார். ஆனால் அப்போது அமைச்சர் பதவியில் இவங்களுக்கு ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு ஒரு சாதுரியமான ஒரு நகர்த்தினார் கலைஞர் கருணாநிதி. பாண்டிச்சேரியில் நீங்கள் ஆட்சி அமைக்கும்போது நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்ட்டார். மேலிடம் என்ன, சரி லாஜிக்காக இருக்க, ஒரு மாநிலத்தை அவங்க விட்டு கொடுக்குறாங்க, இந்த மாநிலத்தில் நாம் விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு காங்கிரஸுக்கு பங்கு வந்து அமைச்சர் ஆட்சியில் பங்கு தருகிறத வலியுறுத்தாமல் விட்டாங்க. விட்டுட்டாங்க. சாமர்த்தியம் டெல்லிக்கு தெரியல. பாண்டிச்சேரிக்கு சின்ன ஸ்டேட்டு, ஒரு சென்னை மாவட்டத்தோடு பாதி கொஞ்சமாக தான் இருக்கேன். தமிழகம்னு பெரிய அளவு, சின்ன விஷயத்தில் நான் விட்டு கொடுக்குறேன், பெரிய விஷயத்தில் நான் எடுத்துக்கிறேங்கிற கலைஞர் கருணாநிதியினோட சாதுரியத்தை காங்கிரஸ் மேலிடமும் புரிந்து கொள்ள, கீழிடமும் புரிந்து கொள்ள. ஆனால் இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலில் கொஞ்சம் மேலிடத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்க. கூட்டணிக்கு அதிக இடங்கள் சட்டப்பேரவை தேர்தல் கேட்குறாங்க. இது இப்போ தான் வந்திருக்கு. ஆகையினால் நீங்கள் எல்லாத்தையுமே அப்படி பொருத்தி பார்க்க முடியாது. சூழலுக்கு ஏற்ப அவங்க திமுக சில முடிவுகளை எடுக்கிறது, அது அவங்களுக்கு லாஜிக், அவ்வளோதான். இல்லை, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு 3 முறை அந்த பிரச்சார கூடத்தில் வந்து ஓங்கி ஒலித்தார் விஜய். ஆமாம். ஸோ வந்து திமுகவுக்கு நான் தான் எதிரி, நான் தான் நம்பர் 1 எதிரி அப்படிங்கிறத ஓங்கி ஒலித்தார். ஆனால் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு ராகுல் காந்தி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த படம் வெளியாகாது அப்படிங்கிறது தமிழக கலாச்சாரத்தில் பாஜக வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது, விடாமல் செய்வது அப்படின்ட்டு. ஸோ நான் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, எதிரியாக நிற்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவருக்கு ராகுல் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா இது என்ன மாதிரி சிக்னல்? இல்லை, இது வந்து ஏற்கனவே பல முறை பேசப்பட்டது தான். காங்கிரஸும் தாவேக்காவோடு நெருங்கி வருது, பேசுகிறாங்க மேலிடத்தில் இருக்கவங்க. ராகுலும் விஜயும் பேசிட்டாரு, பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேசியிருக்காரு. இதெல்லாம் விவாதங்கள்ல
என்னை பொறுத்தவரையில் இப்போதைய சூழலில் ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டியை சொல்லி காண்பித்து கூடுதல் இடங்களை பெறுவது தான் காங்கிரஸோட நோக்கம். அப்படி இருந்துன்னா நிமிஷத்தில் உறவு முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போகிறோம் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, 2 மாதம்தான் இருக்குது, எப்படியும் எல்லாரும் அறிவிச்சாகணும். அப்படி இருக்கிற சூழலில் நாம் அங்கேருந்து கழண்டுப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை ஏன் எடுக்கலை? ஸோ பேரம் தான், பேரத்துக்காகத்தான் இது பண்ணுறாங்க, அது மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தேன் 2 இன் த புஷ். புதரில் இருக்கிற 2 பறவைகளை விட கையில் இருக்கிற ஒரு பறவை மேல். ஏன்னா அது கிடைக்குமா கிடைக்காதா, 2மே பறந்து போயிடுமா இருக்குமா எதுவுமே தெரியாத நிலையில் 0. அதனால் ரிஸ்க் எடுக்க முடியாது. கையில் ஒன்று உறுதியாக இருக்குது, அந்த கையில் ஒன்று உறுதியாக இருப்பது திமுக கூட்டணி. இவங்க எவ்வளோ கொடுக்குறான்னு சரி, ஆனால் இவங்க நிச்சயமாக கூட்டணி, இவங்க கட்சி வெல்லக்கூடியது, இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க, தங்களால் மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கான அத்தனை உத்திகள் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றியில் நமக்கு சாதகமாக அமையும். அப்படி தான் நடந்துட்டுருக்கு பல காலங்களில். இது இவ்வளோ விஷயங்கள். இது ஒரு பறவை கையில் இருப்பது, விஜயோட போவது என்பது 2 பறவை புதரில் இருப்பது. அதனால் அதை இப்போதைக்கு செய்வது அவ்வளோ புத்திசாலித்தனம். ராகுல் ஒருவேளை ஏதாவது ட்ரை பண்ணுறாரா உண்மையிலே? ஏன்னா விஜயை வந்து நம்ம விஜய்க்கு இந்த இடத்துல ஆதரவு கொடுத்தா ஸ்டாலின் இரிட்டேட் ஆவாருன்னு தெரிஞ்சும் ராகுல் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு என்னமோ அது அந்த அளவுக்கு தெரிஞ்சு இல்லாத பேசுகிறாரான்னு தெரியல. காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் கட்சியினர் சொல்கிற ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுகிறாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த அரசியல் நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அவர் பேசுவதாக தெரியவில்லை. ஏன்னா அவர் வந்து நேஷ்னல் லீடர் சார். 29 மாநிலங்களுக்கு தலைவர், 29 மாநிலங்களுள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் கர்நாடகாவில் சிவகுமார் சிஎம் ஆறாரா இல்லையா, சித்தராமா நீடிக்கிறாரான்னு ஒரு குழப்பம் அங்கே இருக்குது. தெலுங்கானாவில் ஒரு குழப்பம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்களுக்கான தலைவலி நிறைய இருக்குது. சில இழந்து போன மாநிலங்களை பெற வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நுட்பமாக இது வந்து விஜய்க்கு ஆதரவு தந்து ஸ்டாலினை இரிட்டேட் பண்ணணும் அப்படிலாம் ராகுல் காந்தி நினைக்க மாட்டார். மாநில தலைவர்கள் சொல்கிற தரவுகளை வைத்துக்கொண்டு சொல்லுகிற ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு அவர் சில கருத்துக்களை பதிவு செய்கிறாரே தவிர எந்த இடத்துலையும் திமுக பற்றி அவர் ஒன்றும் சொல்லலையே, திமுக கூட்டணி பற்றி ஒன்றும் சொல்லியே. ஆனால் இந்திரா காலத்தில் தெளிவாக இருந்தாங்க, இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சூழல் இப்போது காங்கிரஸுக்கு இல்லை. காரணம், காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிற தங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறார். அதனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் முடிவெடுக்க மாட்டார். ஏன்னா பல மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகள் நம்மளை உதாசீனம் பண்ணிட்டு வருது. பீகார்லேயும் ஹரியானாலும் பிற மாநிலங்களில். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த கட்சி நமக்கு ஆதரவாக இருக்கும்போது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் என்கிற மனப்பான்மை தேசிய அளவிலான தலைவர்களுக்கு உண்டு. மாநில தலைவர்களுக்கு பார்வையும் புரிதலும் வேறையாக இருக்கலாம். ஆனால் அதையே தான் தேசிய தலைவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், எதிரொலிக்கிறார்கள் இன்னும் எடுத்துக்க முடியாது. இல்லை, அடுத்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது குறிப்பாக அந்த எலெக்ஷன் நெருங்கிட்டது அப்படிங்கிறதால 2021 திமுக அளித்த வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான வாக்குறுதிகள் வந்து திமுக அளித்தது. அதில் மிகவும் முக்கியமானது விவசாயிகள் தொடர்பானது. அதுலயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கடந்த காலங்களில் டெல்டா விவசாயிகள் அந்த நெல்மணி வந்து டைரக்டா மழையில வந்து நனைந்து அவர்கள் பட்ட அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போ கரும்பு விவசாயிகளுடைய ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமாக மாறி இருக்கிறது, குறிப்பாக நாமக்கல், சேலம், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல. இப்போ இதோடைய பின்னணி என்ன சார்? இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்? கரும்பு விவசாயிகளுக்கு கொள்முதல் விலை ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொன்னது இந்த அரசாங்கம், அதாவது திமுக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்று வரை அவங்களுக்கு கிடைக்கிறது 3500 அல்லது அதுக்கு குறைவாகத்தான். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அதாவது கரும்புலேருந்து பிழித்திறன்னு சொல்லுவாங்க, அல்லது அதுலேருந்து எவ்வளோ சர்க்கரை வருதுன்னு. இப்போ ஒரு கிலோ கரும்பு, ஒரு கரும்புனோட வெயிட் 1 கிலோன்னா அதில் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை வரணும். 1 கிலோன்னு அது கரெக்டாக அது 10% நினைக்கிறேன், 10% தான். ஆமாம், 10%. அந்த 10% சர்க்கரை வந்ததுன்னா அதுதான் சரியான அளவு. அதுக்கு தான் கொள்முதல்ன்றது மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபேர் ரெம்யூனரேஷன் அண்ட் ப்ரைஸ், நியாயமான விலை மற்றும் மதிப்பீடு அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. அது ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈரப்பதத்தில் கூட 22%, 18% சில கணக்குகள்லாம் வச்சுருக்காங்க.
ஈரம் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது. அது தொடர்பாக சில கோரிக்கைகளை மாநில அரசு வச்சுருக்காங்க. மாநில அரசு மத்திய அரசு கேட்டிருக்காங்க, எங்களுடைய ஈரப்பதத்தினுடைய அளவு இவ்வளோ உயர்த்தணும் அப்படின்னா தான் இவங்களது கொள்முதல் செய்யப்படும். இவங்க விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் செய்யப்படும், அரைவாலைக்கு எடுத்து செல்லப்படும். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இங்கே கரும்பு விஷயத்துலேயும் ஒரு கரும்புலேருந்து 10% இருந்ததுன்னா தரணும் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3550 அல்லது அது குறைவாகத்தான் பிழிதிரை, அதாவது கரும்பு விலை தரப்படுகிறது. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கரும்பு ஆலை சர்க்கரை ஆலைகள் சர்க்கரைக்கு பிரிக்கும்போது அது வந்து 9%, 9%, 9.5% அந்த மாதிரி தான் இருக்குது. பல ஆலைகளில் வந்து 8%, 8 விழுக்காடு தான் இருக்குது. அது அந்த 8 விழுக்காடுனா ஒரு கிலோ கரும்புலேருந்து 80 கிராம் தான் சர்க்கரை வரும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அதுக்கு விளைச்சல் காரணம் பல்வேறு அது டெக்னிக்கலாக எனக்கு அது ஒரு பக்கம் விஷயம், அது பெரிய கதை. ஆனால் எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ கொள்முதல் இவ்வளோ இருக்குது, 3500 இருக்குது, நீங்கள் 700 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுங்க. இவங்க விவசாயிகளுடைய கோரிக்கை. நீங்கள் 700 கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் கிடச்சிடும், ஆதார விலை அல்லது கொள்முதல் விலை, சரி எங்களுக்கு தேவையான விலை கிடச்சிடும். அப்போ நாங்கள் மீண்டும் அந்த விவசாய பணியை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்ய முடியும். இதுதான் அவங்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்ற வேண்டியது, கவனித்து செயல்பட்டு நிறைவேற்ற வேண்டியது தமிழக அரசாங்கம். ஆனால் விவசாயிகளுடைய போராட்டங்கள், கோரிக்கைகள் கடந்த சில நாளில் இருந்துகிட்ருக்கு. அதிகாரிகள் சொல்கிறாங்க, அதிகாரிகள் வந்து இந்த விளக்கம் தான் சொல்கிறாங்க, 10% இருக்கணும் அப்படின்ட்டு. 9%, 8% தான் தர முடியாது, சர்க்கரை கிடைக்கிறத வச்சு தான் நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க அந்த லாஜிக்கை பேசுகிறாங்க. ஆனால் இதை இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உதவித்தொகை இருக்கல, இன்சென்டிவ், அது 700 ரூபா தந்தால் தான் விவசாயிகளுக்கு திருப்தியாக இருக்கும், விவசாயிகள் அடுத்து பயிரிட முடியும், இதெல்லாம் இருக்குது. இதுக்கு வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எந்த பதிலும் சொல்லலை. அப்படி தான் சில நாளேடுகளில் வந்து செய்தி வந்திருக்கு. அவர் என்ன சொன்னார்னு அறிக்கையாவோ விளக்கமோ எதுவும் தரலை. அவருடைய பதில் ஒட்டி தான் இருக்குது, அது எப்போ வரும் தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த இன்சென்டிவ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா, இன்சென்டிவ் அளிப்பதாக மீண்டும் உறுதி செய்கிறதா அப்படி இருந்தால் 700 ரூபா இன்சென்டிவ் ஊக்கத்தொகை தந்தால் இவங்களுடைய 3500 + 700 4200, குறைந்தபட்சம் 4000 என்கிற இவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன் சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றப்படும். இதுவும் ஒரு சிக்கல். இப்போ விவசாயிகள் பிரச்சனை, இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, அரசு பணியாளர்கள் பிரச்சனை, பகுதி நேர ஆசிரியர் பிரச்சனை, இது மாதிரி பல போராட்டங்களில் சொன்னது இவங்க எல்லாருமே. அப்போ செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், அவங்களோட கோரிக்கை, இதெல்லா போராட்டத்துக்குமே காரணம் என்ன, நீங்கள் சொன்னீங்களே, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை செயல்படுத்துங்க. ஒன்று செயல்படுத்த முடியவில்லை என்றால் யதார்த்த காலத்தை முறையாகவும் நேர்மையாகவும் விளக்குங்கள். அது 2 தான். இதுக்காக தான் இப்போ இந்த வரிசையில் இப்போது கரும்பு விவசாயிகள் வந்திருக்கார்கள். குறிப்பாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் கரும்பு விவசாயம் உங்களுக்கு நல்லா தெரியும். கரும்பு சாகுபடியாளர் சங்க தலைவர் முத்துக்கவுண்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் அரூர், தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆக அந்த பகுதியை சேர்ந்தவர்கள கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள். இதை அரசு எப்படி கவனித்து செயல்படுகிறது என்று பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். நாம கடந்த காணொலியே ரொம்ப விரிவாக பேசணும். கிட்டத்தட்ட வந்து 10க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுடைய சங்கங்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க. அந்த பேட்டி வெளியான ஒரு 3-4 நாட்களுக்குள்ள இன்னொரு நியூ பென்ஷன் ஸ்கீம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, ஒரு நியூ உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம் வந்து அறிவிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கும் கடுமையான எதிர்ப்பு இருக்கு, அதுக்கும் விமர்சனம் இருக்கு ஒரு பக்கம். இப்போ விவசாயிகள் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது தேர்தலில் எந்த மாதிரியான எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கடந்த காலங்கள் நம்ம மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்தப்போ ஒரு நியூஸ் படித்தோம். அதாவது அங்கே வெங்காய விவசாயிகள் ஜாஸ்தி. ஸோ அந்த வெங்காய விவசாய பெல்ட் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அங்கே எல்லாமே பாஜக வந்து தோற்று 2024 வந்து தோத்து போனாங்க. அப்புறம் அந்த எலெக்ஷன் தோற்றதுக்கு அப்புறம் மாத்தினாங்க, அதுக்கப்புறம் மீண்டாங்கன்னு ஒரு விஷயம் பார்த்தோம். விவசாயிகளுடைய அந்த கோபம் அப்படிங்கிறது, அவங்களுடைய ஆற்றாமை அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுக்கு, அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு எத்தகைய ஒரு ஆபத்து? அது நிச்சயமா நீங்கள் சொன்னது மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, தில்லியில்
ஆட்சி பொறுப்பை இழந்தது சுஷ்மா ஸ்வராஜ்னு நினைக்கிறேன், அல்லது அதுக்கு பிற சங்கர் சிங் வகையில் வந்தபோதோ இதே டெல்லியில் பாஜகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது வெங்காய விலை. விவசாயிகள் பிரச்சனை தான். அதே மாதிரி பல கட்டங்களில் விவசாயிகளுடைய போராட்டம் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால தான் மத்திய அரசாங்கத்தில் அந்த 3 விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்து கைவிட்டுட்டாங்க. ஏன்னா இது ரிஸ்க்கு அப்படின்ட்டு. தமிழகத்தில் கடந்த காலங்களிலே விவசாயிகளோட போராட்டம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெருமளவு தாக்கம்னா சில ஆட்சி மாற்றம் கவுத்து போன சம்பவங்களில் எம்ஜிஆர் பீரியடில் அந்த மாதிரிலாம் வந்தது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த முறை விவசாயிகளோட போராட்டம் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுகவுக்கு எதிரான வாக்கு விஷயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பலாம். நன்றி சார். பொலிட்டிக்கல் புலிஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.